தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. நேற்று நம்மோடு இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த நெல்லையை சார்ந்த சகோதரர் ரஃபீக் மற்றும் உமர் அவர்கள் இன்றும் நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி இரண்டாவது சுற்றின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள்? ஏ சுன்ஹ் என்ற இடம், பி சுன்மு என்ற இடம், சி சுன்யா என்ற இடம், டி சுந்துக் என்ற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் இருந்தார்கள்? இதுல 50-50 ஆப்ஷன் இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் இன்னும் 20 வினாடிகள் இருக்கிறது. சொல்லலாமா? சொல்லலாம். நீங்க உங்க பதில் தெரிந்தால் நீங்க கன்ஃபார்ம் தான் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏ சுன்ஹுன் சுன்ஹ் என்ற இடம் கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ் 50-50 சாய்ஸ் இருக்கு, போயிருச்சு. பரவாயில்லையா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்பது சரியான விடையா? ஏ என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3667வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹர்ஸ் குலத்தாரின் இல்லங்கள் அமைந்துள்ள சுன்ஹ் என்னும் இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பெய்தினார்கள். புகாரியில் 3667வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்சாரிகளும் முஹாஜிர்களும் எந்த இடத்தில் விசுவாச பிரமாணம் பையத் செய்து கொடுத்தார்கள்? ஏ பனு ஹாசிம், பி பனு மக்தூம், சி பனு சாயிதா, டி பனு ஹுரைலா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல எது சரியான விடை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? கடைசி டி. கடைசி டியா? பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி 50-50. நீங்கள் தேர்வு செய்த விடை தவறானது. இதில் இருக்கக்கூடிய இரண்டு விடைகளில் நீங்கள் ஒன்றை சொல்லியாக வேண்டும். நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற முடியாது. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது, உடனே சொல்ல வேண்டும். இதற்கான பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் 2000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற முடியும். சி பனு சாயிதா. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான பதிலா? சி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 7219 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளுக்கு மறுநாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பனு சாயிதா மண்டபத்தில் பிரமுகர்கள் வாக்களித்து பையத் செய்த பிறகு பள்ளிவாசல் சொற்பொழிவு மேடை மீது அமர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆற்றிய இரண்டாம் முறையை நான் செவியுற்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறினார்கள் என்ற செய்தி புகாரியில் 7219 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்டீல் போர்ட் மண்ணடி, சென்னை. சகோதரர் உமர் மற்றும் ரஃபீக் அவர்களுக்கான மூன்றாவது கேள்வி, இறை தூதர் மூசாவின் சமுதாயத்தினர் நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று போர் செய்யுங்கள் என்று கூறுவது போல் நாங்கள் கூறமாட்டோம் என்று கூறிய நபித்தோழர் யார்? அஸ்வத் பின் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
35 வினாடி இருக்கிறது. இந்த போட்டியிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் பரிசு 3000 கிடைக்கும். தவறான பதிலை சொன்னீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும். சி மிக்தாத் பின் அஸ்வத். மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பார்த்தரலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். நீங்கள் இரண்டாவது சுற்றின் 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ரூபாய் 3000 நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உமர் அவர்களும் சகோதரர் ரஃபீக் அவர்களும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் 3வது சுற்றை அடைந்திருக்கிறார்கள். இந்த சுற்றில் அவர்களுக்கான வாய்ப்பு, ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் மாற்று கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களுக்கான 3வது சுற்றின் முதல் கேள்வி பார்க்கலாமா? உஹது போரில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை எத்தனை? 500, 700, 900, 800. உங்களுடைய நேரம் தொடங்குகிறது. உஹது போரில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை எத்தனை? ஏ 500, பி 700, சி 900, டி 800. 23 வினாடிகள் இருக்கிறது. உங்களுக்கான 8வது கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியிலிருந்து விடை தெரியவில்லை என்று வெளியேறினீர்கள் என்று சொன்னால் 3000 ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும். பதில் சொன்னால் 4000 ரூபாய் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த क्वेश्चन ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்கிப் பண்ணிக்கிறேன்? வேற क्वेश्चन. வெளியேறுகிறீர்கள். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். क्वेश्चन வேற क्वेश्चन. வேற क्वेश्चन. சாய்ஸ். இதுல எது சரியான பதில் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? பி 700 சரியான பதிலா பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி பி 700 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் பதுகுல் பாரி பாகம் 7 பக்கம் 346. உஹது போரில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 700 நபர்கள் இருந்தனர் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மாற்று கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி உஹது போரில் முஸ்லிம்களின் மனதை மாற்றி எத்தனை நபர்களை நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபை என்பவன் திருப்பி அழைத்து சென்றான்? ஏ 300, பி 350, சி 200, டி 250. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கேள்வி: உஹது போரில் முஸ்லிம்களின் மனதை மாற்றி எத்தனை நபர்களை நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபை என்பவன் திருப்பி அழைத்து சென்றான்? 300, பி 350, சி 200, டி 250. இப்போ குயிட் பண்ணிக்கலாமா? குயிக் பண்ணிக்கலாம். குயிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 7 பரிசு 3000தோடு நீங்கள் வெளியேறலாம். குயிக் பண்ணிக்கிறீங்களா? டைம் இருக்கு. இன்னும் 3 கொஸ்டின் சொன்னீங்கன்னா நீங்கள் உயர்ந்த பரிசை பெறலாம். முதல் பரிசே பெற்று செல்லலாம். நெல்லையிலேருந்து வந்திருக்கிறீங்க. டைம் இருக்கு. 11 செகண்டு. குயிக் பண்ணிக்கிறீங்க. இதில் உங்களுடைய சாய்ஸ் எது? பி 350. பி 350. ஆன்சர் பி 350. பி 350 என்ற பதிலை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் என்று சொன்னால் தவறான பதிலை சொல்லி வெளியேறியிருப்பீர்கள். சரியான பதில் 300 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் பதுகுல் பாரி பாகம் 7 பக்கம் 346 இடம்பெற்றிருக்கிறது. நபிகளாருடன் உஹது போருக்கு 1000 நபர்களுடன் சென்றார்கள். வழியில் நயவஞ்சகனின் தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சாலூல் என்பவன் 300 நபர்களின் மனதை மாற்றி திரும்ப மதினாவிற்கு அழைத்து சென்று விட்டான். இது வந்து பதுகுல் பாரியில பாகம் 7 பக்கம் 346வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக நெல்லையிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து நீங்கள் 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் உமர் மற்றும் ரஃபீக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து ரூபாய் 3000 அன்பளிப்பாக பெறுகிறார்கள். சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்டீல் போர்ட், மண்ணடி, சென்னை. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நெல்லையிலிருந்து சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
சகோதரரை அன்போடு வரவேற்போம். நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு நெல்லையிலிருந்து சகோதரர் மசூத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மசூத் பாய், இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. மக்கள் அதிகமான மார்க்க செய்தியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த மெயினாக வந்து அவங்க பரிசு வாங்குறாங்க அப்படிங்கிறத விட அதிகமான மார்க்க செய்திகளை ஆதாரப்பூர்வ அந்த ஹதீஸுகளோடு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இது நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சி அமையுது. மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான இந்த நிகழ்ச்சியில் ஒரு 80 சகோதரர்கள் பங்கு பெற்றாலும் பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஆதாரமான ஹதீஸோடு ஒரு நல்ல செய்தி சென்றடைகிறது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள்லாம் தெரியுமா உங்களுக்கு? போயிடலாமா? 10 கேள்விகள், 4 கேள்விகளுக்கு சாய்ஸ் கிடையாது. 3 கேள்விகளுக்கு, இரண்டாவது சுற்றின் 3 கேள்விக்கு 50-50 சாய்ஸ். மூன்றாவது சுற்று 3 கேள்விகளுக்கு, தெரியாத கேள்விக்கு நீங்கள் மாற்று கேள்விகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி சகோதரர் மசூத் அவர்களுக்கான முதல் கேள்வி, தமத்து ஹஜ்ஜை மறுத்த நபித்தோழர்கள் யார்? ஏ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, டி அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் ஏ உஸ்மான் மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது சம்பந்தமான ஏதாவது கூடுதல் செய்தி உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ் தொடர்பான செய்திகள் இது தொடர்பான செய்திகளை படிச்சிருக்கிறேன். அப்புறம் இப்னு உமர் அவங்கள்ட்ட கூட இது சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும். அப்போ என்னுடைய தந்தையும் உமர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தமத்து ஹஜ்ஜை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கும்போது இந்த 2 நபி தோழர்கள் அதுக்கு மாற்றமான செய்தி அறிவிக்கிறாங்க. உங்களுடைய பதில் பி, ஏ. ஏ கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்பது சரியான பதிலா? ஏ என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமதி 753வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல புகாரியில் 1563வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, எந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு, பி அப்துல்லா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம். ஏ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதிலா? சரியான. லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கேள்வியை நல்லா படிச்சுங்க. 26 செகண்ட் இருக்கு. உங்களுடைய பதில்? ஏ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நேரம் 8 செகண்ட் இருக்கு. சரி, சகோதரர் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரியில் 1466வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் மசூத் உஸ்மானிக்கான 3வது கேள்வி, கம்பளி ஆடைகளை போர்த்தியவர்களாக பெண்கள் எந்த தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கலந்து கொண்டார்கள்? ஏ மஹரிப், பி இஷா, சி ஃபஜர், டி இஷா மற்றும் ஃபஜர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் சி ஃபஜ்ர் தொழுகை. கன்ஃபார்ம்? நிறைய பயன் பண்ணியிருக்கிறோம், பெண்கள் தொழ வாருங்கள் என்று சொல்லி. எப்படி பெண்களுடைய அந்த எழுச்சி எப்படி இருக்கு? பள்ளியில இன்னைக்கு அனுமதிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், நம்மளுடைய இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தின பிறகு அநேக பள்ளிகளில் பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. பெரும்பாலான சில ஊர்களில் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் கூட பெண்களுக்கு தனியிடம் ஒதுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த நபி வழியை உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுங்கிறது பெண்களுக்கு மத்திய நல்ல எழுச்சி ஏற்படுத்துது மார்க் அடிப்படை. ஆனால் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் நாம் போராடி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது.
உங்களுடைய பதில் சரியான பதிலா பார்ப்போமா? சரியான பதிலை சொல்லி உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 578வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நம்பிக்கை உள்ள மூமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போர்த்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜர் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர். தொழுகையை முடித்துக் கொண்டு தமது இல்லங்களுக்கு திரும்பி செல்வார்கள். இருட்டின் காரணமாக அவர்களை யாரும் ஆனா பெண்ணா என்று அறிந்து கொள்ள முடியாது என்ற செய்தி புகாரியில் 578வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த குலத்தைச் சேர்ந்த பெண்மணி விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மார்க்க விளக்கம் கேட்டார்கள்? கஸ்ஸம் குலம், பனு குரைலா குலம், குறைசி குலம், முலர் குலம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. எந்த குலத்தைச் சேர்ந்த பெண்மணி விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மார்க்க விளக்கம் கேட்டார்கள்? கஸ்ஸம் குலம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கஸ்ஸம் குலம். கன்ஃபார்மா? இதிலேயே ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. மார்க்க விளக்கங்கள் பெண்மணிகள் ஆர்வமாக கேட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்ம நம்முடைய ஜமாத் சார்பாக பல்வேறு கிளைகளில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு தர பெண்களுக்கு மார்க்கம் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். சரியான பதிலா பார்ப்போமா? சகோதரர் மசூத் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 6228வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி போயிடலாமா? இந்த கேள்வி ரூல்ஸ் தெரியுமில்லையா? உங்களுக்கு 50-50 ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் வெளியேறி விடலாம். உங்களுக்கான இரண்டாவது சுற்று கேள்வி செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்ன பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த 2 தாவா சென்டர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல் திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி. இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச்,
சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7554277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நெல்லையிலிருந்து சகோதரர் மசூத் அவர்கள் பங்கு பெற்று தன்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை மாதங்களுக்கு பிறகு பையத் செய்து தந்தார்கள்? ஏ 7 மாதம், பி 8 மாதம், சி 6 மாதம், டி 2 மாதம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை மாதங்களுக்கு பிறகு பையத் செய்து தந்தார்கள்? 50-50. 50-50. 50-50? 7 மாதம், 8 மாதம், 6 மாதம், 2 மாதம் இருக்கு. 50 பயன்படுத்துகிறோம். 50-50 பயன்படுத்துவதற்கு முன்பு இதில் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? 8 மாதம். 8 மாதம். 8 மாதம் என்பது தவறான விடை. 2 நீக்கி விடுங்கள் கம்ப்யூட்டர் ஜி. 6 மாதம் 2 மாதம், இதில் எது சரியான பதில்? 6 மாதம் 2 மாதம். உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவு. 6 மாதம். 6 மாதம் லாக் பண்ணிடலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி 6 மாதம் என்ற பதிலை சரியாக சொல்லியிருக்கிறார் சகோதரர் மசூத் அவர்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4241வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஆட்சித் தலைவர் அபூபக்கரிடம் சமரசம் பேசவும் பையத் விசுவாச பிரமாணம் செய்து கொள்ளவும் விரும்பினார்கள். அந்த 6 மாதங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசுவாச பிரமாணம் செய்து கொடுத்திருக்கவில்லை என்ற செய்தி புகாரியில் 4241வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 50-50 சாய்ஸை நீங்க பயன்படுத்திட்டீங்க. இன்னும் 2 கேள்விகள் இருக்கு. 50-50 சாய்ஸை பயன்படுத்தியதால் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்னும் 2 சாய்ஸ்ல உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தொழுகை நடத்திய நபி தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் டி அலி ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? படிச்சிருக்கீங்களா? உபதேசம் நிறைய செஞ்சிருக்கீங்க. படிச்ச ஞாபகம் இருக்கு. தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். சரியா? மாற்றிக்கொள்ளலாம் என்றால் மாற்றிக்கொள்ளலாம், இல்லை என்றால் இல்லை. இல்லை, இந்த கொஸ்டின்ல ஆன்சர் மாற்றிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். செகண்ட் ஓடிட்டு இருக்காங்க. அப்போது கணிப்பொறியின் இடையூறு. டி கன்ஃபார்மா? சகோதரர் டி என்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றின் 3வது கேள்விக்கு செல்கிறார். சகோதரர் மசூத் அவர்கள் இதுவரை 2000 ரூபாய் பரிசு பெற்றிருக்கிறார். இந்த கேள்விக்கான ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் 4241வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 3வது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் பஹ்ரைன் நாட்டிற்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 3வது சுற்றின் இறுதி கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் 3000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுவீர்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி.
21 வினாடி இருக்கிறது. 21 வினாடி இருக்கிறது. ஆப்ஷன் சி லாக் பண்ணலாமா? பண்ணிடலாமா? சகோதரர் மசூத் அவர்கள் ஆப்ஷன் சி என்ற பதிலை வழங்கியிருக்கிறார். அது சரியான பதிலா? சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் மசூத் அவர்கள் பங்கு பெற்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் பஹ்ரைன் நாட்டிற்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள் என்ற கேள்விக்கு சி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து சகோதரர் மசூத் உஸ்மானி அவர்கள் வெளியேறுகிறார். சரியான பதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். மிக சிறப்பாக பங்கு பெற்று 8 கேள்விகளுக்கு பதிலளித்த சகோதரர் மசூத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க பிரார்த்திப்போம். இதற்கு ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் 3106வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விகளுக்கு விடையளிக்க வந்திருக்கிறார் சகோதரர் அஜ்மல் மயிலாடுதுறையில் இருந்து. அஜ்மல் பாய், என்ன பண்றீங்க? காலேஜ் படிச்சிருக்கேன். காலேஜ் என்ன படிக்கிறீங்க? பிசிஏ படிக்கிறேன். பிசிஏ. இளைஞர் இடத்துல எப்படி ஏகத்துவம் சென்றிருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையில் நல்ல ஏகத்துவ பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி இது போன்ற மார்க்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போன்று அவர்களை வைத்துக்கொண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் குழு தாவா இந்த இளைஞர்களாக சென்று வீடுகளை சென்று தனிநபர் தாவாகவும் குழு தாவாக்களாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. சரிலாமா? கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர் அஜ்மல் அவர்களுக்கான முதல் கேள்வி, காளைக்கன்றை கடவுளாக சித்தரித்தவன் யார்? ஏ சாமிரி, பி தாமிரி, சி சாரிமி, டி தாரிமி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் ஏ சாமிரி. ஆப்ஷன் ஏ சாமிரி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். போயிடலாமா? போயிடலாம். நம்ம தெரிஞ்ச கேள்விதான், பதில் தான். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சாமிரி என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 20வது அத்தியாயம் 87 மற்றும் 88வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோழர் யார்? ஜத்தல் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு, அபுஜல் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோழர்கள் யார்? ஆப்ஷன் டி அபூஜல் ரலியல்லாஹு. ஆப்ஷன் டி. டி. டி டி ஆப்ஷன் டி அபூஜல் ரலியல்லாஹு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். சந்தேகத்தில் சொல்றீங்களா படிச்சு சொல்றீங்க? இல்ல படிச்சிருக்கேன். தவறான விடைனா வெள்ளையறது. ஆப்ஷன் டி தான் நாம இருக்கு. ஆப்ஷன் டி தான் நினைவில் இருக்கு. அபூஜல் ரலியல்லாஹு படித்த மாதிரி தான் நினைவில் இருக்கு. ஆப்ஷன் டி. டியா? பார்த்தலாமா? பார்த்தலாம். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் டி தவறான பதில். அபுஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2700 இடம்பெற்றிருக்கிறது. ஹுதைபியா நிகழ்ச்சியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பவர்களுடன் 3 நிபந்தனைகளின் பேரில் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த சமாதான ஒப்பந்தம் பேசப்பட்டு கொண்டிருந்த போது அபுஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கால் சங்கிலியுடன் தத்தி தத்தி நடந்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பவர்களிடமே அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இது ஒரு உருக்கமான சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னாக்க மிக உருக்கமாக இருக்கும். அந்த நபித்தோழர் எந்த அளவிற்கு கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். இது புகாரியில் 2700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பரவாயில்லை, உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுடைய மார்க்க சிந்தனை அதிகரிக்க பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.